இந்தியாவோட பழைய கதைகளில் ஒரு மர்மமான பெயர் அடிக்கடி கேட்கப்படும். அது யட்சினி. அவள் தேவதையா அல்லது ஒரு மர்மமான ஆன்மாவா? காட்டில் தனியாக நடக்கும்போது இரவு நேரங்களில் ஒரு அழகான பெண் கண்ணில் படலாம். அந்த பொண்ணு மனுஷி இல்லைன்னா அப்போ அவள் யார்? அந்த பொண்ணை யட்சினின்னு சொல்கிறாங்க. இந்த யட்சினிகள் யார்? அவங்க எப்படி உருவானாங்க? வாங்க கதையோட பயணிக்கலாம். இந்த கதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவின் வடபகுதியில் அல்காபுரின்னு ஒரு மர்மமான நகரம் இருந்ததா பழைய புராணங்கள் சொல்லுது. அந்த நகரத்தை ஆட்சி செஞ்சவர் செல்வத்தின் தேவன் குபேரன். அவர்கிட்ட ஆயிரக்கணக்கான சக்தி கொண்ட உயிர்கள் இருந்துச்சு. அவற்றில் 2 வகை மிகவும் பிரபலம்: யட்சர்கள், யட்சினிகள். யட்சர்கள் குபேரனின் பொக்கிஷங்களை காப்பாற்றும் காவலர்கள். யட்சினிகள் அந்த உலகத்தோட அழகும் சக்தியும் கொண்ட உருவங்கள். ஒரு நாள் குபேரன் தேவலோகத்தில் யாகம் நடத்தினார். அந்த யாகத்திலிருந்து வெளிவந்த மர்ம சக்திகள் பெண்களோட உருவம் எடுத்ததா சொல்லப்படுது. அவர்கள் தான் யட்சினிகள். அவங்க சாதாரண மனுஷங்க இல்லை, ரொம்ப அழகு, அமானுஷ சக்தி கொண்டவங்க. காடு மற்றும் இயற்கையோட இணைந்த வாழ்க்கை வாழ்கிறவங்க. அவங்களோட இருப்பிடம் பெரும்பாலும் அடர்ந்த காடுகளும் பழைய கோயில்களும் தான். யட்சினிகள் மனுஷங்களுக்கு தெரியாமல் இயற்கையோடு வாழ்ந்தவங்கன்னு பழைய கதைகள் சொல்லுது. சில நேரங்களில் அவங்க மனுஷங்களுக்கு உதவுவாங்க, சில நேரங்களில் அவங்க மர்மமான சோதனையை கொடுப்பாங்க. ஒரு பழைய நம்பிக்கை என்னன்னா, நல்ல மனம் கொண்ட மனுஷங்களுக்கு யட்சினி ஆசீர்வாதம் தருவா. ஆனால் அவங்கள மரியாதை இல்லாமல் அணுகினா ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு கிராமத்தில் ஆரவன் ஒரு இளைஞன் எழுந்தான். அவன் எப்போதும் காட்டில் இருக்க ஒரு பழைய கோவிலை பற்றி கதைகள் எல்லாம் கேட்டு வளர்ந்தான். அந்த கோவிலை பற்றி கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அங்கே இரவு நேரத்தில் ஒரு மர்மமான பெண் தோன்றுவாள். ஒரு நாள் ஆரவன் அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இரவு நேரத்தில் காட்டுக்குள்ளே போனான். அந்த இரவு முழு நிலவு, காடு முழுசும் அமைதி. திடீர்னு ஒரு பெண் தூரத்தில் நிற்கிற மாதிரி ஆரவன் பார்த்தான். அவ ரொம்ப அழகா இருந்தா. அவன் மெதுவா அவனை பார்த்து சிரிச்சா. ஆரவன் பயந்துட்டான். நீங்க யாரு? அந்த பெண் மெதுவா சொன்னா, நான் இந்த காட்டோட காவலாளின்னு. ஆரவன் திகைச்சு நின்னான். அவ ஆரவனுக்கு எந்த தீங்கும் செய்யல. அந்த பெண் மனுஷி இல்லை, அவ ஒரு யட்சினி. மனுஷங்க இயற்கையை மதிச்சா நாங்க அவங்களுக்கு உதவுவோன்னு சொல்லி நில ஒளியில அவ மறைஞ்சிட்டா. அந்த இரவுக்கு பிறகு ஆரவன் அந்த காட்டை எப்பவும் ஒரு மரியாதையா பார்த்தான். ஆனா இன்னும் அந்த கிராமத்துல ஒரு கதை சொல்லப்படுது. முழு நில ஒளியில அந்த கோவில் பக்கம் ஒரு மர்மமான பெண் தோன்றுவாளாம். யட்சினி இந்திய புராணத்திலும் பழைய கதையிலும் வரும் ஒரு மர்மமான பெண் ஆன்மா, இல்லைன்னா ஒரு அதிசய சக்தி கொண்ட உருவம்னு சொல்லப்படுறது. காடுகள்ல வாழ்றாங்க, இரவு நேரத்துல மட்டும் தோன்றுறாங்க, சில சமயம் மனுஷங்களுக்கு உதவியும் செய்கிறாங்க. குபேரனின் யாகத்தில் தோன்றியவங்க, குபேரனின் செல்வம் மற்றும் வளம் ஆகியவற்றிற்கு பாதுகாவலர்களாக இருக்கிறவங்க. இப்போவும் யட்சினிகளை சில பூஜை மந்திரங்கள் செஞ்சு ஆவாகனம் செய்கிறாங்க. தேவதை இல்லைன்னா காவலாளிகளாக பயன்படுத்துகிறாங்க. யட்சினிகள் கேப்ப வகைகளை கொடுக்கும் தேவதைகள்னு சொல்கிறாங்க, மதிப்புமிக்க பொக்கிஷங்களை பாதுகாக்கும் காவலாளிகள்னு சொல்கிறாங்க. யட்சினிகள் ஒரு அபூர்வமான தேவ கன்னிகைகள்னு நம்ம பார்த்தோம். ஆனால் யக்ஷினிகள் கிட்ட அபூர்வ சக்திகள் மட்டும் கிடையாது. அவங்க தேவர்களாகவும் இருந்தாலும் மனுஷங்களை பாதுகாக்கிற தன்மையும் கொண்டவங்க. அவங்கள இப்போவும் கோயில்களில் சிலைகளாக நாம் இப்போ பார்க்கலாம். அவங்க இயற்கையோடு வாழ்கிறவங்க, மந்திர சக்தி கொண்டவங்க. அவங்க மனுஷங்களுக்கு எந்த தீங்கும் செய்கிறது கிடையாது. யக்ஷினிகள் நம்மளை சுற்றி எங்கே வேணால் இருப்பாங்க. அவங்கள நல்ல சக்திகளாக நம்ம பார்க்கணும், அவங்கள தீய சக்திகளுக்கு பயன்படுத்தக்கூடாது.